தமிழ்நாடு அரசின் கொறடாவாக எம்எல்ஏ சபரிநாதன் நியமனம். நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் நியமிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தவேக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. சட்டப்பேரவையில் நாளை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். சென்னை சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜயை வரவேற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்பட முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவித்தார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு. காதர் முஹிதீன் சந்தித்து நன்றி தெரிவித்த நிலையில் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என உறுதி அளித்தார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய் பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற சி.வி. சண்முகம் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள். சென்னை வேளச்சேரியில் உள்ள இல்லத்தில் விசிக தலைவர் திருமாவளவனை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். திருமாவளவன் முதலமைச்சர் விஜய் கைகளை உயர்த்தி காட்டிய போது ஆர்ப்பரித்த தொண்டர்கள். அரசியல் தலைவர்களை சந்திக்கும் முதலமைச்சர் விஜயின் அணுகுமுறை தமிழக அரசியலுக்கு புதிது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தேன் என்றும் திருமாவளவன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியையும் சந்திப்பேன் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதி அளித்திருக்கிறார். தன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாகவும் திருமாவளவன் விளக்கம். முதலமைச்சரின் 3வது தனிச் செயலாளராக அண்ணாதுரை நியமனம். முதலமைச்சருக்கான கூடுதல் செயலாளராக விஷ்ணு நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. நிதித்துறை செயலாளராக சித்திக், வருவாய்த்துறை செயலாளராக முருகானந்தம் நியமனம். சுற்றுலா வளர்ச்சி கலாச்சாரத்துறை செயலாளராக சொர்ணா நியமனம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக நந்தகுமாரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ராஜினாமா. புதிய அரசு பொறுப்பேற்ற நிலையில் ராஜினாமா செய்தார். திருப்பத்தூர் தொகுதி தேர்தல் வெற்றியை எதிர்த்த வழக்கில் தவேக எம்எல்ஏ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க உயர்நீதிமன்றம் தடை விதித்ததை எதிர்த்து சீனிவாச சேதுபதி மனு தாக்கல்.
இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். கோடை காலத்தையொட்டி குடிநீர் பிரச்சினை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். தவேக எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் சட்டமன்ற சபாநாயகராக பதவியேற்றார். சபாநாயகரை அவை முன்னவர் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் இருக்கையில் அமர வைத்தனர். சட்டப்பேரவை துணை சபாநாயகராக ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வு. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், துணை சபாநாயகர் ரவிசங்கருக்கு எம்எல்ஏக்கள் வாழ்த்து. சட்டப்பேரவையில் அனைவரும் சமம்தான். நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்படும். சிறு கட்சி பெரிய கட்சிகளின் கருத்துக்கள் சமமாக எடுத்துக் கொள்ளப்படும் என முதலமைச்சர் விஜய் உறுதி. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு பேரவைக்கு உள்ளது என முதலமைச்சர் விஜய் பேச்சு. சபாநாயகரை இருக்கையில் அமர வைக்கும் மரபு குறித்தும் சட்டப்பேரவையில் விளக்கம். சட்டப்பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சபாநாயகருடையது. சட்டமன்ற நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். எதிர்க்கட்சியையும் அரவணைத்து சபாநாயகர் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என உதயநிதி வலியுறுத்தல். திமுக எதிர்க்கட்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் திட்டவட்டம். முதலமைச்சர் விஜயின் அரசியல் நாகரிகம் சட்டப்பேரவையிலும் தொடர வேண்டும். அனைவருக்குமான அரசாக திகழ வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி உரை. ஒரே கல்லூரியில் நானும் முதல்வரும் படித்திருந்தாலும் மாநிலத்தை ஆள்வதில் நாங்கள் தான் சீனியர். சீனியர் கட்சியான திமுகவின் அனுபவங்களை முதல்வர் கேட்டுக்கொள்வார் என நம்புகிறேன் என்றும் உதயநிதி பேச்சு. பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1960 அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தன்னை தொடர அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் இபிஎஸ் கோரிக்கை. அதிமுக சட்டமன்ற குழு துணைத் தலைவராக OS மணியன், கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தேர்வு செய்தும் தகவல். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிமுக ஆதரவு என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அறிவிப்பு. பெரும்பான்மை அதிமுக எம்எல்ஏக்களை கூட்டி தீர்மானம் இயற்றி உள்ளதாக பேட்டி. திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைப்பதாக வெளியான தகவல் வதந்தி என அதிமுக தலைமை விளக்கம். சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற முடியாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுள்ளதாக விமர்சனம். 1.34 கோடி வாக்குகள் விழுந்தது அதிமுகவுக்காக, கூட்டணிக்காக, இரட்டைலைக்காக, இபிஎஸ்காக. அதிமுக யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார் என்றும் சமூக வலைதளத்தில் கேள்வி.
நம்மை நம்பி நின்ற கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை கை கழுவ முடியாது. இன்று உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்ய நினைப்பது ஈனத்தனம் இல்லையா என்றும் அதிமுக தலைமை காட்டம். அதிமுக உத்தரவுக்கு மாறாக வாக்களிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கட்சியின் பொதுச் செயலாளர் உத்தரவின் பேரில் தவேக அரசுக்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் என்றும் இபிஎஸ் தரப்பு விளக்கம். திமுக அதிமுக கூட்டணி என்பதை வதந்தி என்பதை முதலில் இருந்தே கூறி வருவதாக RS பாரதி பேட்டி. பதவி ஆசைக்காக CV சண்முகம் தங்களை காரணம் சொல்லி பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. திமுக அதிமுக இணைந்து தன்னை முதலமைச்சராக முயன்றதாக தகவல் கிடைத்தது. விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். தவேக அமைச்சரவையில் இருந்து பங்கேற்பதா அல்லது வெளியில் இருந்து ஆதரவா என்பதை முடிவெடுப்பதில் தாமதமானது. திரைமறைவில் பேரம் பேசப்பட்டதாக வெளியான தகவல் தவறு என திருமாவளவன் விளக்கம். தவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் நிலை ஏற்படும். எதிர்காலம் பற்றி யோசிக்காமல் பதவிக்காக முடிவெடுக்க முடியாது என்றும் திருமாவளவன் திட்டவட்டம். சென்னை மெரினாவில் MGR ஜெயலலிதா நினைவிடங்களில் இபிஎஸ் மரியாதை. காலையில் CV சண்முகம் வேல்மணி தரப்பு மரியாதை செலுத்திய நிலையில் பிற்பகலில் இபிஎஸ் மரியாதை செலுத்தினார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து பேசிய MLA காமராஜ் அமமுகவில் இருந்து நீக்கம். தன்னிச்சையாக தவேகவுக்கு ஆதரவு அளித்திருப்பது கட்சி கோட்பாடுகளுக்கு முரணானது என TTV தினகரன் நடவடிக்கை. முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை உருவாக்கப்படும் என அரசாணை வெளியீடு. சென்னையில் 12 இடங்கள் உள்பட 65 இடங்களில் போதைப் பொருள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் அமைக்கப்படுவதாக விளக்கம். முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரதன் பண்டிட் வெற்றிவேலை நியமித்து அரசு உத்தரவு. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய்க்கு ஆலோசகராக செயல்பட்டு வந்தவர் சிறப்பு அதிகாரியாக நியமனம். தமிழகத்தில் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூடுமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை. நாடு முழுவதும் கடந்த மே 3ஆம் தேதி 23 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வு ரத்து. முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தேசிய தேர்வு முகமை அதிரடி. ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் வினாத்தாள் கசிந்தது புலனாய்வு விசாரணையில் உறுதி. நீட் மறுதேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, வினாத்தாள் விற்பனை தொடர்பான புகார்களை CBI விசாரிக்க உத்தரவு. CBI விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் தேசிய தேர்வு முகமை வழங்கும் என அறிவிப்பு. நீட் தேர்வின் ஒவ்வொரு படிநிலையும் மோசடி நிறைந்ததாகவே உள்ளதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆண்டுதோறும் மாணவர்களின் வாழ்க்கையோடு விளையாடும் நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் X தளத்தில் பதிவு.
பொதுமக்களுக்கு இடையூறாக எவ்வித கொண்டாட்டங்களிலும் தாவேகவினர் ஈடுபடக்கூடாது. பேனர்கள், கொண்டாட்டங்கள் உள்ளிட்டவைகளின் வாயிலாக இடையூறு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எனவும் தொண்டர்களுக்கு தாவேக எச்சரிக்கை. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தொகுதி தாவேக எம்எல்ஏக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் மனு மீது உத்தரவு. பெங்களூரு சென்ற ரஜினியிடம் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் விஜய் பற்றி கேட்டபோது கையெடுத்து கும்பிடுத்து கருத்து கூற மறுப்பு. பெங்களூருவில் ஓய்வெடுத்த பின் ரிஷிகேஷுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல். இரண்டாவது முறையாக அஸ்ஸாம் முதலமைச்சராக பதவியேற்றார் ஹிமந்த பிஸ்வா சர்மா. ஆளுநர் லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். அஸ்ஸாம் முதலமைச்சருடன் சேர்த்து பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்களும் பங்கேற்றனர். விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநிலங்களவையின் முதலமைச்சர்கள் பங்கேற்பு. கேரள முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற 5 மூத்த தலைவர்கள் இடையே கடும் போட்டி. தேர்தலில் அமோக வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் காங்கிரஸில் தொடரும் குழப்பம். மூன்றாம் கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல். ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், ஹரியானா உள்ளிட்ட 22 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் செயற்கை சுவாசத்தில் மூச்சுவிட்டுக் கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சனம். பேச்சுவார்த்தைக்கு ஈரான் விடுத்த கோரிக்கைகளை முழுவதும் படிக்க கூட முடியாத குப்பை என்றும் நிராகரித்தார். ஈரான் ராணுவ விமானத்தை நூர்கான் விமானத்தளம் அருகே வயல்வெளியில் நிறுத்தி வைக்க அனுமதி அளித்தது பாகிஸ்தான். பேச்சுவார்த்தைக்கு நடுநிலை வகிப்பதாக கூறி அமெரிக்க தாக்குதலில் இருந்து தப்பிக்க ஈரானுக்கு மறைமுக ஆதரவு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஐபிஎல் தொடர். குஜராத், ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,14,640 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவிற்கு 15,000 உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ 3 லட்சத்திற்கும் விற்பனை.